ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் பார்த்துட்டு பிடிச்சிருந்தாலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஸோ வீடியோஸ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச ஹைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சதோ பிடிக்கலையோ ஜஸ்ட் எடுத்தோடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கன்னு நான் ஜஸ்ட் லைக் தட் சொல்ல எனக்கு இஷ்டம் இல்லை. பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து அந்தந்த டாப்பிக்கில் உங்களுக்கு எந்த வீடியோஸ் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 700 வீடியோஸ்க்கு மேலே நான் போட்டிருக்கேன். யார் இவ்வளோ வீடியோஸ் போட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. அப்போதைக்கப்போ அப்டேட்டு போட்டிருக்காங்க, அதுவும் ஓகே. பட் ஆனால் இருந்தாலும் அந்தந்த டாப்பிக்கில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் எஃபோர்ட்ஸாக நான் ஷார்ட்ஸும் போடுறேன், வீடியோஸும் போடுறேன். அப்படின்னும் போது எந்த டாபிக் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அது வெறும் டே ரிவ்யூவாக இருக்காது, அந்தந்த பஞ்சாயத்துக்கான டாப்பிக்காக தான் இருக்கும். அப்படின்னும் போது அப்படி நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, ஓகேப்பா, இன்றைக்கான ப்ரோமோ வந்துச்சு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பாரு கேப்டன் ஆகலை, அது மட்டும் கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் ஆதிரி அவுட் ஆயிடுறாங்க, செகண்ட் பாரு அப்படிங்கும்போது கனி வெஸ் கமருதீன் அப்படி தான் போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து அது இப்போ ஒரு 2-3 வாரமாக கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் கொடுக்குறாங்க. கேப்டன்சி டாஸ்க்னால் இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப இல்லை, சுத்தமாக ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதில் ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த பலூனை காலில் கட்டி விட்டு அது உதைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான், அது எப்படியோ அடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி தான். அப்புறம் அந்த டெஃபெண்டர்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணும்போது பார்த்துருப்பீங்க நீங்களே. சபரி வந்து கமருதீனுக்கு வந்து சபரி, ஆதிரைக்கு வந்து எஃப்ஜே, அப்புறம் வந்து பாருக்கு வந்து அமித், விக்ரமுக்கு வந்து கனி வந்து விக்ரம். அது ஆப்வியஸாக நம்மளுக்கு தெரியும். அப்படின்னு சொல்லும்போது விக்ரம் வந்து எந்தளவுக்கு வந்து எஃப்ஜே வந்து அட்டாக் பண்ணி அது ஆதிரி அவுட் ஆனாங்கன்னு பார்க்குறீங்க. எஃப்ஜே வந்து அப்படியே பர்ஸ்ட் அவுட் ஆகிட்டான். என்ன இது பாசம் சொல்லி தான் இவ்வளோ நாள் பண்ணியா அப்படி இப்படின்னு சொல்லும்போது, ஆமாம், அவன் நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, ரொம்ப வந்து விக்ரம் ரொம்ப மோசம் அப்படின்னு எதுவும் சொல்லும்போது நம்ம சேனலை பற்றி பேசியிருக்கோம். அதை பற்றி வக்ரன் தான் நம்ம போடுறதே விக்ரமா அப்படின்னும்போது, அப்போ சொல்லும்போது அவன் வந்து விக்ரம் வந்து பாரு மேலே மட்டும் வன்மத்தை காட்டல, அவனுக்கு கூட இருக்க யார் வின் பண்ணாலுமே பிடிக்காது. இது ஒரு சைக்கோத்தனமான விஷயந்தான். அது வந்து கனியாகவும் இருந்தாலும் சரி, சுபியாக இருந்தாலும் சரி, வியானாவாக இருந்தாலும் சரி, கனி இருக்கிற பட்சத்தில் அந்த எஃப்ஜேவாக இருந்தாலும் சரி, என் சபரியாக இருந்தாலும் சரி, அவனை பொறுத்த வரைக்கும் அவன் தான் பெஸ்ட் அப்படின்னும் போது இதை டைரெக்டாக அவன் பாரு கிட்ட காட்டுறான். மற்றவங்க கிட்ட அவன் காட்டுறது தெரியாமல் காட்டுறான் அப்படிங்கிறத விடவும் அவன் என்ன பண்ணுறான்னு புரியாத மக்கு ஜனங்களாக கூட இருக்கிறதுங்க இருக்குது. அது கனியாகட்டும், சுபியாகட்டும், சபரியாகட்டும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவனை எக்ஸ்போஸ் பண்ணுற தைரியம் அவங்களுக்கு இல்லை, தெரிஞ்சாலுமே கம்மன் இருக்காங்கன்னு சொல்லும்போது, ஏன்னா அவங்களுக்கு கேம் ஆட துப்பு இல்லை. ஸோ இவன் ஆடுற கேமுக்கு நம்ம ஜாலரா போட்டுகிட்டே தள்ளிடலாம் அப்படின்னு தள்ளினது தான் வந்து சபரி, எஃப்ஜே, வியானா, கனி அப்படின்னு சொல்லும்போது, மெயினாக சுபிக்ஷா அப்படின்னு சொல்லும்போது, வியானா வந்து வெளில இன்டர்வியூவில் விக்ரமை பற்றி அப்படி கிழிச்சிட்டு இருக்காங்க. இது வந்து நிஜமாக வியானா இன்டர்வியூ யாராவது பார்த்துருக்கீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ரம்யா வந்து நான் எப்பயும் போல் உள்ளே என்ன அது எல்லாம் என்னென்ன புருடாலாம் விட்டுச்சோ உள்ளேயும் வெளியும் போய் அதே புருடா தான் விட்டுருக்கு. பாரு மேலே இருக்க வன்மத்தை வெளில போயும் கொட்டிட்டு தான் இருக்குது. அப்படியே கனியை வந்து தாங்குன்னு தாங்குது, சபரியை தாங்குன்னு தாங்குது. எஃப்ஜேவை மட்டும் ஒரு இடத்துல பச்சு வந்தின்னு சொல்லிச்சு. அதுவும் நான் சொன்ன அந்த லவ் கண்டென்ட்டுக்கு வந்து எஃப்ஜே ஒத்துக்கல அப்படின்னு சொல்லும்போது, அந்த வேணா கூட அவன் கொடுத்த லவ் கண்டென்ட்டோ, ஆதிரியை கூட கொடுத்த லவ் கண்டென்ட்டோ ரம்யா கூடவும் கொடுத்துருந்தான்னா இன்னும் கொஞ்ச நாள் அந்தமாக உள்ளே தள்ளியிருப்பாங்க, சம்பளம் வந்திருக்கும். அது வந்து அவன் பெருசாக வந்து இவ தான் போய் அவனை லவ் பண்ணான். பட் ஆனால் அவன் எந்த பொண்ணுமே அவன் நியாயமாக லவ் பண்ணல, அது வேறு விஷயம். ஆனால் மற்ற பொண்ணுங்களுக்கு கொடுத்து கொஞ்ச நாள் அதை தள்ளின ஆதிரியோ வியானாவை கூட இவன் வந்து ரம்யாவை சட்டையே பண்ணல அப்படிங்கிறது தான். இதை நான் 2 இடத்துல ஸ்டார்டிங்லேயே பேசியிருப்பேன். அப்படின்னு சொல்லும்போது அந்த கோவத்துக்கு தான் எஃப்ஜேவை பச்சோந்தி அப்படின்னு சொல்லிட்டா. இன்னும் 2-3 இடத்துல கூட விஷ பாட்டில்னு ஏதோ சொல்லும்போது கூட ஏதோ ஒரு இடத்துல எஃப்ஜேவை நெகட்டிவாக சொல்லியிருக்கான். ஸோ அவன் 3 பேரும் மட்டும்தான் நெகட்டிவாக சொன்னான். மெயினாக கமருதீன், பாரு, எஃப்ஜே. மற்ற யாரையுமே பெருசாக சொல்லலை. ஏன்னா மற்றவங்க எல்லாம் இந்த குரூப்பிசம்குள்ளே இருந்தவங்க, அதனால் யாரையுமே போட்டு கொடுக்கல. சுபிக்ஷாவை கூட ஒரு லுக் பாசிட்டிவாக தான் சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது, வியானா அப்படியே டக்குன்னு நம்ம எப்படி வந்து உள்ள பாயிண்ட்ஸ் அவள் வந்து தனியாக கேம் ஆடும்போது எடுத்து வச்சாலோ, நிறைய வியானா ஹேட்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், அந்த பொண்ணு ரொம்ப ப்ரில்லியன்ட், ரொம்ப கிளவர் அப்படின்னு சொல்லும்போது, அவள் பொய் சொன்னாலா அப்படிங்கிறத விடவும் நிறைய இடத்துல நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சா அப்படிங்கிறது நிஜமான உண்மை தான். அதே சமயத்தில் அவளுக்கான விஷயங்களை வந்து அவள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டாண்ட் எடுத்தாளான்னு கேட்டால் ஓரளவுக்கு அங்கங்கே எடுத்தாள். ஒன்றுமே பண்ணாமல் இல்லை, ஓரளவுக்கு அங்கங்கே எடுத்தாள். விக்ரம்க்கு எதிராக ஸ்டாண்ட் எடுத்ததாகட்டும், இல்லை ஒரு சில விஷயங்களில் பொதுவாக எல்லாரும் பார்த்த விதத்தை விடவும் அவள் நோட்டீஸ் பண்ணி பேசின விதமாகட்டும், அஃப்கோர்ஸ் கேமரா கான்ஷியஸ் இருந்தது, அதை நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது எல்லாருக்குமே அங்கே இருக்கிறதான போது அந்த பொண்ணு விஷயத்தில், ஏன்னா அந்த பொண்ணோட க்யூட்னஸ் எல்லாமே சேர்ந்து தன் கேமரா ஃபோக்கஸ் பண்ணுது, இல்லை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில அட்டென்ஷன் சீக்கிங் பண்ண தான் செஞ்சாள். அது எல்லாருமே அந்த வீட்டில் பண்ணுறது தானும் போது வெளில இன்டர்வியூலையுமே ஒரு நிறைய பேர் வந்து
நீங்கள் என்ன வியானா பொய்யானா அப்படிலாம் சொல்கிறீங்க செய்கிறீங்க, அந்த சாரி அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் இப்படி க்யூட்டாக நிஜமாகவே நீங்கள் இப்படி தானா அப்படி தானா தமிழ் இப்படி தான் பேசுகிறீங்களா இல்லை நிஜமாக தமிழ் தெரியாதுன்னு கலாச்சப்போ அவன் சொல்லிடுறான். நான் ஹாப்பியாக இருக்கும்போது ஒரு மாதிரி பண்ணுவேன், கோவத்தோட உச்சம் போனேன்னா ஒரு மாதிரி பண்ணுவேன், எனக்கு இப்போமே க்யூட்னஸ் பிடிக்கும், ஆனால் என்ன நான் அப்படி தான் காமிச்சிக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அது நடிப்புன்னு இல்லை, நான் ஜென்ரலாகவே ஸ்கூல் டேஸ்லேயுமே நான் அப்படி தான் இருப்பேன். ஸோ நான் ஹாப்பியாக இருக்கும்போது நான் எனக்கான ஒரு க்யூட்னஸை எனக்குள்ளேயே க்ரியேட் பண்ணிக்குவேன், கோவமாக இருக்கும்போது நானாக வெளில வருவேன் போது ரெண்டுமே நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக ஒத்துக்கிறா அவள் அப்படி தான் அப்படின்னு. அதே சமயத்தில் விக்ரம் சுபி மேலே செம்ம கோவத்தில் இருக்கா. என்னை ஒயில்டு கார்டை உள்ளே அமிச்சா ஃபஸ்ட்டு அவங்கள போய் ஒரு சில கேள்விகள்லாம் கேட்கணும் அப்படின்னும் போது நான் வந்து 2-3 இன்டர்வியூஸ் பார்த்தேன் வியானது. ஒன்று வந்து பிஹைண்ட் உட்ஸில் ஷோபனா மேம் பாடினதை பார்த்தேன், அந்த சிஸ்டர் பண்ணதை. இன்னொன்று ஒரு சின்ன பையன் ஒரு லுக்கு அவனை பெருசாக நான் பார்த்ததில்ல, அந்த பையன் பண்ணதை பார்த்தேன். இன்னொரு ஒரு சிஸ்டர் பண்ணுவாங்க, அவங்கள தான் நல்லாயிருக்கும். ஸோ 2-3 இன்டர்வியூஸில் சொல்லும் போதுமே எல்லாத்துலேயுமே அவங்க காமனாக சொன்ன விஷயங்கள், இவங்க நோண்டி கேள்வி என்ன தான் கேட்டாலும் இப்போ நீங்கள் வெளில வந்து பார்க்கறதுக்கும் உள்ளே பார்த்ததுக்கும் ஒரு சில வித்தியாசம் இருக்குல்ல, அப்படி யாரை நீங்கள் வந்து அங்கே வேறு மாதிரி பார்த்தோம் இங்கே சுத்தமாக வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு யோசித்தது யாரை, இல்லை அவங்கள உள்ளே போனால் திருப்பி கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்தது யாருன்னா ஃபஸ்ட்டு அவங்க சொல்லலை அது யாருன்னு. அதுக்கப்புறம் நான் விக்ரம் சுபி தான் சொல்லுவேன். உள்ளே இருக்கும்போது எமோஷ்னல் அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ளேவை பண்ணார். ஆனால் வெளில வந்து பார்த்தா விக்ரமும் சுபியும் என்னை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. நான் எப்போ வெளில போவான்ற அளவுக்கு பேசியிருக்காங்க. சுபி வந்து என்னை பற்றி நிறைய பேசியிருக்கா. இருந்தாலும் நான் வந்து அவங்க 2 பேரையும் நம்பினேன் அப்படின்னும் போது ஏதோ ஒரு இடத்துல சுபி மேலே எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. அதனால் எனக்கு அவள் பண்ணது தப்பாகவே இருந்தாலும் அவள் கூட எனக்கு இருக்கிற பாண்டிங் எப்பயுமே இருக்கும். ஆனால் விக்ரம்லாம் வந்து அண்ணன்னு சொல்லிட்டு அது பண்ணதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா இப்போ அப்படி தான் அந்த சுபி பொண்ணு கேமும் கெட்டு போகுது அப்படின்னு சொல்லும்போது நான் முதல்லேருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன், இந்த அண்ணன் 2 தங்கச்சிங்க கேமை காலி பண்ண போகிறாங்களா, இந்த 2 தங்கச்சிங்க அண்ணன் கேமை காலி பண்ண போகிறாங்களா அப்படின்னு நான் ஸ்டார்டிங்கே வீடியோஸ் போட்டிருப்பேன். நம்ம வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் அப்படின்னும் போது, இப்போ அதில் ஒரு தங்கச்சி வெளில வந்து புலம்புன்னு புலம்புறா ஆப்வியஸாக விக்ரம் விஷயத்தில். அதே மாதிரி அப்போ அவர் மேனிப்புலேட் பண்ணுறாருன்னு சொல்கிறீங்களா, அவரால் தான் உங்கள் கேம் போச்சுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு ஆங்கர் கேட்குறாங்க. அப்போ வந்து இவங்க சொல்கிறாங்க, அவர் என்னை மேனிப்புலேட் பண்ணாரான்னு எனக்கு தெரியாது, நான் இங்கே வெளில வந்ததுக்கு அவர் காரணமானு எனக்கு தெரியாது, ஆனால் நிறைய பேர் கூட அவர் அந்த மாதிரி மேனிப்புலேஷன் கேம் தான் ஆடுறாரு, அது எதிராளிக்கு தெரியாத வரைக்கும் இவர் ஜெயிக்கிறாரு, தெரிஞ்சாதான் இவரோட உண்மை இவரோட மாஸ்க்கை கிழிக்க முடியும் அப்படிங்கிற ஆங்கிளில் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாஸ்க்கை இன்னுமே நம்பிட்டு இருக்கிறது சுபிதா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சுபி தெரிஞ்சு கம்மன் இருக்காளா இல்லை தெரியாமல் கம்மன் இருக்காளான்னு எனக்கு தெரியல, ஆனால் அவளுக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது சுபிக்கு. அதை வந்து அவள் வெளியில் காமிச்சிக்காத மாதிரி சுப்பீரியராக மற்றவங்க கிட்ட காமிச்சிக்கினாலும் விக்ரம் மாதிரி ஒரு அண்ணனை வந்து வெளியில் போய் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், இல்லை அவரோட யூடியூப் சேனலோ இல்லை அவருக்கான சொசைட்டியில் இருக்க விஷயத்துலையோ ஏதோ ஒரு விஷயத்தில் தனக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்ற நம்பிக்கையிலையோ அவட அண்ணன் சொல்லி அங்கே சுற்றி வராளான்னு தெரியல. ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு விக்ரம் உண்மையாக இருப்பாரான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. வெளில போனப்புறம் இவங்களெல்லாம் அவர் சட்டை கூட பண்ண மாட்டார், அவருக்கான அந்த எலைட் புத்தியை காட்டிடுவார் அப்படின்னு சொல்லும்போது அது அந்த பொண்ணுக்கு தெரியல. பட் ஆனால் அதை ஓரளவுக்கு புரிஞ்ச வியானா ஒரு வாரம் அதை எடுத்து கேம் ஆடினாங்க. ஆனால் அதுக்கப்புறம் விஜய்ஸ் அடித்த அடியில் அவங்க கேம் டவுன்ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அவள் உள்ளே கெஸ் பண்ணதும் உண்மைதான். அதே மாதிரி அந்த சாரி கேட்ட விஷயங்களையும் கேட்குறாங்க, அந்த பக்கெட் விஷயங்கள். அந்த இடத்துலையுமே வந்து அந்த விஷயத்தில் நான் நிறைய பேசிட்டேன், விக்ரம் கிட்டனே சாரியும் கேட்டேன். பட் ஆனால் அதே சமயத்தில் அவர் நிறைய மேனிப்புலேஷன் கேம் ஆடுறாருன்றதே ஒத்துட்ருக்கான்னு சொல்லும்போது எஃப்ஜே வியானா விஷயங்கள் அப்படின்னும் போது ஷாக்கிங்காக இருந்தது. அதை வந்து அவங்க வந்து நான் ஃப்ரெண்டாக தான் பழகினேன். ஒரு சில இடங்களில் அதான் இது எந்த பொண்ணாக இருந்தாலும் ஒத்துக்க முடியாது, கேமுக்காக ஒன்று பண்ணியிருப்பாங்க, இன்டர்வியூஸில் அது நோண்டி கேள்வி கேட்பாங்கன்னும் போது ஓரளவுக்கு இளமர காய் மறைவாக சொல்லிட்டா நான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பழகணும். ஆனால் வெளில இந்த அளவுக்கு வந்திருக்கு, வெளில வந்தது கூட அது பெருசு இல்லை, எங்கள் அம்மாவே என்கிட்ட ஒரு வாரமாக பேசலை, அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்லும்போது நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, அவங்க பேரண்ட்ஸ் வந்து இவள் பேர் கெட்டு போயிடுதுன்னு வெளில அனுப்பிச்சிருங்கன்னு சொல்கிறாங்கன்னு. ஸோ டீம் அவங்க வெளில அனுப்பிச்சிட்டாலும் அவங்க வீட்டில் வந்து இவளை இன்னும் சரியாக அக்செப்ட் பண்ணலை, இல்லை முழுசாக இவளுக்கான ஒரு ஃபீலிங்ஸை வேல்யூ பண்ணலைன்னும் போது ஏதோ ஒரு இடத்துல அந்த எமோஷனில் கொஞ்சம் அடி வாங்கிட்டு இருக்கானும் போது இன்ட்ரீஸ்லேயே நிறைய பேர் ஃபேஸ் டல்லாக இருக்குது என்ன ஏதுன்னு கேட்கும்போது, ஆமாம் என்னால் இன்னும் ஃப்ரீயாக எங்கள் வீட்டு கூட எங்கள் கசின்ஸ் கூடவோ எங்கள் அம்மா கூடவோ என்னால் பழைய மாதிரி ஃப்ரீயாக பழக முடியல, எல்லோரும் பட்டும் படாமல் தான் பேசுகிறாங்க, ஏதோ ஒரு விதத்தில் நான் ஆடின கேமில் அவங்க ஹர்ட் ஆயிருக்காங்க, முக்கியமாக அந்த எஃப்ஜே விஷயத்தில் அப்படின்னு சொல்கிற இடத்துல அது பார்க்க முடிஞ்சது. அவளுக்கான ஏதோ ஒரு இடத்துல அவள் அந்த வழியிலேருந்து வெளில வரணும்னு நம்ம வந்து ஆசைப்படுவோம். அதே சமயத்தில் இன்னும் எத்தனை பொண்ணுங்க கேம் இப்படி அங்கே வேஸ்ட் ஆக போதோ அப்படின்னும் போது எஃப்ஜே இப்போ ரொம்ப ஒழுங்காக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தா அரோரா கிட்ட மாட்டினதெல்லாம் விஷயங்கள் வெளில வருது அப்படின்னு சொல்லும்போது
ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த மாதிரி லவ் மேட்டரில் பொண்ணுங்க தான் அடி வாங்குறாங்கல்ல அப்படின்னும் போது இதுக்கு நம்ம பாருவும் ஒன்றும் விதி விலக்கு இல்லை. அதுக்கப்புறம் ஆதிரி இந்த வாரம் எவிக்ட் ஆக போகிறாங்க. ஆனால் எஃப்ஜேவை மட்டும் தள்ளுன்னு டாப் 5க்கு தள்ள போகிறாங்க. கமருதீனையும் டாப் 2க்கு தள்ள போகிறாங்கன்னு கேள்விப்படுறதா இருக்குது. ஸோ வினோத்தையும் தள்ளிடுவாங்க, கமருதீன் தள்ளிடுவாங்க, எஃப்ஜே தள்ளிடுவாங்க, விக்ரம் தள்ளிடுவாங்க. ஆனால் கேம்னு ஆடின பார்வையே தள்ள போகிறாங்கன்னா கேமில் கொஞ்சம் அங்கே தெரிஞ்ச வியானா வெளில வந்ததுலையும் ஆச்சரியம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து என்ன தான் எஃபோர்ட் போட்டு சுபி வந்து அவளுக்கான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து மேலுக்கு போனாலுமே ஒரு சான்ஸில் எஃப்ஜே முக்கியமாக சுபி முக்கியம்னா எஃப்ஜே உள்ளே வச்சுட்டு சுபியை தள்ளிடுவாங்கன்னு சொல்லும்போது ஆப்வியஸாக இது மேல் சேவனிசம் ஷோ, எலைட் ஷோ, கார்ப்பரேட் ஷோ அப்படின்னு சொல்கிறது எல்லாத்துலேயும் வாரம் இந்த சீசனில் எவிக்ஷனில் ப்ரூஃப் பண்ணுறாங்கன்னா இந்த வாரம் ஆதிரி எவிக்ட் ஆவாங்களா அப்படிங்கிறது டவுட்டு. யார் எவிக்ட் ஆனாலும் கண்டிப்பாக ஜென்ஸ் யாரையும் எவிக்ட் பண்ண போகிறதுன்றது மட்டும் தெரிஞ்சிச்சு. கண்டிப்பாக ஒன்று ஜென்ஸுன்னு சொல்கிற இடத்துல எஃப்ஜேவை எவிக்ட் பண்ண மாட்டாங்க. என்ன சொல்கிறது, கமருதீனுமே இவங்க வந்து டாப் 2க்கு தள்ள போகிறாங்கன்னா அந்த இடத்துல பாரு இப்போ வந்து செகண்ட் பிளேஸில் வந்துட்டாங்க. என்ன தான் அவங்க செகண்ட் பிளேஸில் வந்தாலும் இவனுங்க ஓட்டிங் அடிப்படையில் தள்ளுறானுங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குன்னா வாரம் பாருக்கு க்ரூஷியல் தான். அதே மாதிரி சுபியா எஃப்ஜே1 வந்தால் எஃப்ஜே உள்ளே வச்சுட்டு சுபியை தள்ளிடுவாங்க. இல்லை கனியா விக்ரமா அப்படின்னு சொல்லி வந்தால் 2 பேரையுமே காப்பாற்றணுன்றதுக்காக நோ எவிக்ஷன் சொல்லிடுவாங்க. அப்படின்னு சொல்லும்போது விக்ரம்லாம் ஆப்வியஸாக போகிறதில்ல, ப்ளஸ் நாமினேஷன்லையும் இல்லை. நான் சொல்கிறேன் பேச்சுக்கு. ஸோ சேனல் ப்ராடக்ட்டை தான் இவங்க காப்பாற்ற முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இல்லை இந்த ஷோ எப்படி போனோன்னு இனிமேல் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும்போது எவிக்ஷன் ப்ராசஸை நம்ம கெஸ் பண்ணவே முடியாது ஓட்டிங் வச்சு அப்படின்னு சொல்லும்போது வியானா வந்து விக்ரமோட விஷயங்களை அவ்வளோ மாஸ்க்கை வந்து வெளில எல்லா இன்டர்வியூஸில் சொன்னாலுமே ரம்யாவோட இன்டர்வியூஸ் தான் வைரலாக போகுது அப்படின்னு சொல்லும்போது ரம்யா பேசுனது அப்பட்டமாக இரிட்டேட் ஆச்சு. உள்ளே இப்படி பாரு மேலே வன்மத்தை கொட்டினாலும் அதே தான் வெளியும் போய் கொட்டுறா அப்படின்னு சொல்லும்போது அவள் ஆப்வியஸாக கனித்திரு அவங்க ஹஸ்பண்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லும்போது சான்ஸ் கிடைக்கிறதா இருக்கலாம். அதுக்கப்புறம் சபரி வந்து சேனல் ப்ராடக்ட்னு சொல்லும்போது சான்ஸ் கிடைக்கிறதா இருக்கலாம். ஸோ அந்த 2 பிடிமானத்தை விட்டுறவே கூடாதுன்றதுலாம் உள்ளேயும் கேம் ஆனால் வெளியிலையும் வந்து அதே தான் இன்டர்வியூவில் சொல்கிறா அப்படின்னு சொல்லும்போது இது இப்படி தான் போகும் இந்த ஷோ. சீசனுக்கு ஆளுங்க தான் மாறுவாங்களே தவிர அந்த ஃபார்மேட் மாறுறதில்லை பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது. இந்த சீசன் டோட்டலி வெஞ்சன்ஸ் கேம் அப்படிங்கிறதுல அன்டவுட்டட்லி அது ஒரு வாரமும் ப்ரூஃப் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனாலும் நம்ம புலம்பிக்கிட்டே பார்க்க தானே செய்கிறோம் நம்ம பிக் பாஸ் ஃபேன்ஸ்லாம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல கேப்டன் வந்து கமருதீன் ஆயிட்டார்னு ஒரு விஷயமும் வருது. யாரானா என்ன பாருவானா தானே நம்மளுக்கு ஹாப்பி அப்படின்னு சொன்னால் இது ஒரு வகையில் நான் நல்லதுன்னு கூட சொல்லுவேன். பாரு கேப்டன் ஆனாலும் யாரும் அவளை மதிக்க போகிறதில்ல. அவர் ரூல்ஸ் என்ன ஃபாலோ பண்ணி என்ன தான் வந்து வீட்டை ஸ்மார்ட்டாக கொண்டு போகணுன்னு நினச்சாலுமே வீக்கெண்டில் போஸ்டிக்கிட்ட அடி வாங்க போகிறா. மேபி நாமினேஷன்லேருந்து ஒரு வாரம் தப்பிக்கிறதா இருக்கும். ஆனால் அதுக்கு பதில் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர்னு ஏதாச்சும் இன்னும் ஜாஸ்தி தான் வரும்னும் போது அவள் பாட்டுக்கு அவள் சைடில் என்ன ஆடுறாளோ ஆடிக்கிட்டோம். அவளோட எஃபோர்ட் போட்டுட்ருக்கா, போடுற வரைக்கும் போட்டோம். நம்ம பார்க்குறத என்ஜாய் பண்ணுவோம். அவ்வளோதான். தேங்க்யூ கைஸ்.